பிரேஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, முடியாத உதவியற்ற நிலையிலுள்ள காரியத்தை இன்று முடித்து தர போகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் முடியாத நிலைமையில், உதவியற்ற நிலைமையில் இருக்கிற காரியத்தை இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடித்து தர போகிறார். இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் 138 அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முடியாத உதவியற்ற நிலைமையில் உள்ள காரியத்தை வர கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம செய்ய முடியாது, நடக்க முடியாது, இது வாய்க்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி அதை இனி அவ்வளோதான் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே வச்சு முடிச்சிருப்போம். அந்த நிலைமையில் இருக்கிற முடியாதுன்னு நம்ம நினச்சா அந்த காரியத்தை முடித்து தர யாருமே உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்ச காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் முடித்து தர வல்லவராக இருக்கிறாரு. அது நம்ம வாழ்க்கையில் ஒரு திருமண காரியமாக இருக்கலாம். வயசு ரொம்ப கடந்து போயிட்டு இனி இந்த வயசுக்கெல்லாம் இனி மேரேஜே நமக்கு முடியாது அப்படின்னு சொல்லி சோர்வடைஞ்சு இருக்கிற அந்த காரியத்தையும், கற்பத்தின் கனி இத்தனை வருஷம் ஆகிய நமக்கு கிடைக்கல, இனியா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சோர்வடைஞ்ச நிலைமையில் இருக்கிற அந்த கற்பத்தின் கனி காரியத்தையும், அதே போல் ஒரு தொழில் தொடங்கியாச்சு, ஆனால் தொழிலை தொடங்கிட்டேன், அதை இன்னும் மேலே ரன் பண்ணி கொண்டு போகிற அளவு எனக்கிட்ட பண வசதி இல்லை, அதனால பணம் இல்லாத ஒரே காரணத்துக்காக என்னால் அந்த தொழிலை திருப்பி தொடங்கி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தொழிலுக்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நீங்கள் இனி அந்த தொழில் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற அந்த காரியத்துலேயும், மேல் படிப்பு படிக்கணும், நம்மளுக்கு மார்க்கெல்லாம் இருக்குது, பட் எனக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அதுக்குள்ளே காசு பணம் உதவி பண்ணதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி உதவியற்ற நிலைமையில் இருக்கிற அந்த காரியத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் உதவியற்ற நிலைமையில் உள்ள காரியத்தை எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் முடித்து தர வல்லவராக இருக்கிறாரு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர் மட்டுமல்ல, மிகப்பெரிய பராக்கிரமசாலி. அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் ஒரு செயலை இது நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்னா அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட்டு நில்லு அப்படின்னு சொன்னால் அது உடனே நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்போ செங்கடலை 2 பிளந்தாரு அப்படின்னு சொல்லி பைபிளில் வசனம் இருக்குது. சாதாரண ஒரு மனுஷன் செங்கடலை 2 பிளக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக முடியாது. அதே போல் ஒரு தண்ணீர், அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற சாதாரண ஒரு மனிதனாக முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக முடியவே முடியாது. மரித்து போனவங்கள திருப்பி
என்ன பண்ணணும், உயிரோடு எழுப்பணும்னா ஒரு மனிதன் நினச்சா முடியுமா? முடியாது. அதே போல தான் ஒவ்வொரு செங்கடலை ரெண்டாக பிளந்தவர், திராட்சை ரசமாக தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவர், பல அதாவது கண் பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வையடைய செய்தவர், அப்படின்னு எத்தனையோ அதிசயங்களை ஒரு சாதாரண மனிதனால் செய்ய முடியாது. இப்படி முடியாத உதவியற்ற நிலைமையில் இருக்கிற காரியத்தை முடித்து தரது தான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருக்கு ஒரு வல்லமை இருக்குது, அவ்வளோ பெரிய வல்லமை மிகுந்த பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். இப்போ பைபிளில் ஒரு நிகழ்வுகளை பார்க்கும்போது நம்ம அந்த தாவீது சிறுவனாக இருக்கும்போது அந்த தாவீதுடைய தொழில் என்னென்னா மேய்ச்சல் தொழில்னே சொல்லலாம். அவர் சும்மா ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தார். அவர் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவர். ஏன்னா கூடால பிறந்த அவருடைய சகோதரர்கள்லாம் பார்வைக்கு அழகானவர்களாகவும் இருந்தாங்க. இந்த தாவீது பார்வைக்கு மற்றவங்களை விட கொஞ்சம் டல்லாகவே இருந்தார். இவரை எல்லாரும் ஒதுக்குனாங்க. அவங்க சகோதரர்கள்னாலும் சரி, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கனாலும் சரி, எல்லாரும் தாவீதை ஒதுக்குனாங்க. இந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதான் இந்த உலகத்தில் யாரையாவது ஒதுக்குனாங்கன்னா, ஒதுக்கி யாருமே இல்லாமல் உதவியற்ற நிலைமையில், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற மனிதர்களை தான் ஆண்டவர் தேடி வருவார். அவங்க மனசை பார்த்திங்கன்னா எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற மனசு நொறுங்குண்ட இருதயமாக இருக்கும். அவங்க மனசில் அவ்வளோ வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் நம்பி இருப்பாங்க, அடுத்தவங்க மீது அதிக அளவு அன்பு கொண்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே உதவி பண்ண முன் வர மாட்டாங்க. அப்போது அவங்க எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. இனி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கு வர ஆள் இல்லாத நிலைமையில், தனிமையில் இருந்து அந்த நொறுங்கின இருதயத்தோடு அழுது புலம்பிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள ஆண்டவர் தேடி வருவார். அப்போது இதே மாதிரி தான் இந்த தாவீது எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட தாவீது. இவர் யார் மேலே விசுவாசம் அதிகமாக இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மீது அதிக அளவு விசுவாசம் கொண்டவராக இருந்தார். ஒரு டைம் கோலியாத்து படையெடுத்துட்டு வரும்போது, இந்த தாவீது சிறுவனாக இருந்த போதும் அவருக்குள்ள ஆண்டவர் இருந்ததுனால, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் கூடவே இருந்ததுனால, அந்த கோலியாத்தையே என்ன பண்ணுறாருன்னா போரிட்டு முறியடிக்கிறாரு. அது பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டோ இல்லைன்னா ஏதாவது பெரிய அளவில் உள்ள எக்யூப்மெண்ட் கொண்டோ அவர் போரிடலை. சாதாரண ஒரு கல்லை வச்சு கோலியாத்தையே முறியடிக்கிறாரு. அப்போது ஆண்டவர் அவருக்குள்ளே இருந்தார். தாவீது கூடவே ஆண்டவர் இருந்தார். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம், இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வெகு காலமாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆசைப்பட்டு போயிருப்போம். ஆனால் அந்த காரியங்கள் வாய்க்குமோ வாய்க்காதோ, நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கும். பாருங்க, சின்ன பையனாக இருந்த தாவீது ஆண்டவர் கோலியாத்தை முறியடிக்க பயன்படுத்தினார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை கண்ட ஒரு பயம், ஒரு வேதனை, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துடுவேனா அப்படிங்கிற ஒரு பயம், யாருமே எனக்கு உதவி பண்ண இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம், எதுவாக இருந்தாலும் அந்த காரியங்களை, அதாவது உங்களுக்கு உதவியற்ற நிலைமையில் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயந்து போய் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் முடித்து தர வல்லவராக இருக்கிறாரு. ஏன்னா நம்ம அப்பா பராக்கிரமசாலியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் அருமையான மகனே, என் அருமையான மகளே, பயப்படாதேன்னு சொல்கிறாரு. எப்படி ஒரு
கண்ணுக்குள்ளே இருக்கிற கருவிழியை அந்த கண்ணானது ஒரு தூசுப்படாமல் பாதுகாக்குதோ அதே போலத்தான் நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம கண் இருக்குன்னு வைங்களேன், அந்த கண்ணுக்குள்ளே ஒரு பயங்கர காற்று வீசுது, அதில் ஒரு சின்ன டஸ்ட்டு வந்து நம்ம கண்ணில் வரும் அப்படிங்கும்போதே நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த கண்ணை மூடி அந்த கருவிழியை பாதுகாத்துக்குவோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை ஆண்டவர் என்னது கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வழி நடத்தி செல்றாரு. அதே போல் நம்முடைய பிம்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. அதை அனுதினமும் அவர் பார்க்குறாரு. அவருடைய கண்கள் அனுதினமும் நம்ம உற்று நோக்கிக்கிட்டே இருக்குது. நம்ம அழுகிற அழுகையின் சத்தத்தை கேட்குறாரு. நம்ம மனசில் இருக்கிற எண்ணிய காரியங்களை அவர் அறிஞ்சு நம்மளை அவர் வழி நடத்தி செல்கிறாரு. அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அவர் சொன்னால் உடனே நடக்கும். அவர் கட்டளையிட்டால் உடனே நிற்கும். செங்கடலை அதட்டின தேவன் கடல் அலையை அதட்டி அது அப்படியே அமைதியாக இருக்க செய்யவும் அவரால் முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் அவரால் மாற்ற முடியும். அதுக்கு நம்ம விசுவாசிக்கணும். அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி நம்பணும். அவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு அவர் சரியாக்குவார் அப்படின்னு சொல்லி நம்பணும். மற்ற மனிதர்கள் நம்மளை கைவிட்டுட்டு போனாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சொல்யூஷனை அவர் ஏதாவது ஒரு வழி மூலம் நமக்கு தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது நம்ம எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்காது. நம்ம எதிர்காலத்தை குறித்த ஒரு வேதனை இருக்காது. அதே போல் வியாதியை குறித்த ஒரு வேதனை இருக்காது. எல்லா தடைப்பட்ட காரியங்களும் நடக்குமோ நடக்காதான்னு சொல்லி அனுதினமும் பயந்து போயிருக்கிறோம் இல்லையா, இந்த பயம் எல்லாம் நம்மளை விட்டு மாறி போகும். அதுக்கு ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணணும். நம்ம விசுவாசத்தில் மேலோங்கணும். இப்படிலாம் இருக்கும்போது நம்மக்கிட்ட முடியாத உதவியற்ற நிலைமையில் உள்ள காரியத்தை வர இன்னைக்கு ஆண்டவர் முடித்து தர வல்லவராக இருக்கிறாரு. என் வாழ்க்கையில் முடியாத உதவியற்ற காரியத்தை ஆண்டவர் கண்டிப்பாக முடித்து தர வல்லவராக இருக்கிறாரு. அதில் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடையும் தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், கண்ணீர், வேதனைகள், முடியாத உதவியற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் முடித்து தர வல்லவராக இருக்கிறாரு. இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் அப்பா கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. முடியாத உதவியற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இன்னைக்கு நான் முடித்து தருவேன் என்று சொல்லி அப்பா சொன்னவரே, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற முடியாத உதவியற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா. அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து அதில் ஒரு அற்புதத்தை செய்து ஒரு அதிசயத்தை காண செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முடியாத உதவியற்ற நிலைமையில் இருக்கிற உங்கள் காரியத்தை இன்று ஆண்டவர் முடித்து தர போகிறாரு. விசுவாசிங்க. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.